क्लास 7 नई बाल सुलभ माला बुक्ல லெசன் 11 दिल्ली की यात्रा a trip to delhi மூணு குழந்தைங்க தன்னோட பேரண்ட்ஸ் கூட டெல்லி ட்ரிப் போயிருப்பாங்க. அந்த அனுபவத்தை டைரியில இந்த ஒரு சின்ன பொண்ணு கௌரிங்கிற பொண்ணு எழுதியிருப்பா. அங்க பார்த்த பிளேசஸ்லாம் பத்தி. पूर्व परिचय वार्म अप. इस चित्र में आपको क्या दिखाई दे रहा है? व्हाट डू यू सी इन दिस पिक्चर? We can see the statue of Netaji Subhash Chandra Bose. यह कहाँ पर स्थित है? Where is it located? It is located at India Gate. राजपथ का नया नाम क्या रखा गया है? What's a new name kept for राजपथ? It is कर्तव्य पाथ. पाठ प्रवेश इंट्रोडक्शन. यात्रा से बच्चे बहुत कुछ सीखते हैं. ट्रैवल பண்றதுனால children learn so many things. वे नए नए अनुभव प्राप्त करते हैं. They get new experiences. यात्रा से बच्चों का मनोरंजन होता है और उनको अन्य देश प्रदेश के लोगों के रहन सहन खान पान पहनावे के बारे में भी पता चलता है. டிராவல் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. அதே சமயத்தில் அவங்களுக்கு மற்ற கண்ட்ரி ஆர் ரீஜனுடைய மக்கள் அங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், கிளாத்திங் இதெல்லாம் பற்றி தி கெட் டு நோ. मोहित, चिंटू और गौरी की गर्मियों की छुट्टियां शुरू हो गई थी. मोहित, चिंटू एंड गौरीयोட समर हॉलीडेज हैव स्टार्टेड. सभी बच्चों ने मम्मी पापा से आग्रह किया कि उन्हें कहीं घुमाने ले जाए. ஸோ எல்லா குழந்தைங்களும் உங்க அம்மா அப்பாட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, என்னன்னா அவங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் சுத்தி பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. पापा ने कहा, बच्चों मुझे सिर्फ 4 दिन की ही छुट्टी मिल सकती है और रविवार मिलाकर 5 दिन हो जाएंगे. तो बताओ कहाँ चलना है? அதில் அவங்க அப்பா சொல்றாரு, குழந்தைங்களா எனக்கு ஜஸ்ட் 4 days தான் எனக்கு லீவ் கிடைக்கும். ஸோ சண்டே சேர்த்து 5 days வேணா ஓகே. ஸோ சொல்லுங்க எங்க போகலாம் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. சவி சோச்சனே லகே கி கஹா ஜாயா ஜாயே. ஸோ எல்லாரும் உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எங்க போகலாம் அப்படின்ட்டு. बच्चों तथा माता पिता ने निश्चय किया कि भोपाल के निकट तो दिल्ली ही है. குழந்தைங்களும் அந்த அம்மா அப்பாவும் சேர்த்து டிசைட் பண்ணாங்க என்னன்னா போபால், அவங்க இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலா போபால். ஸோ போபால்ல இருந்து நியர்பை வந்து டெல்லி தான். दिल्ली हमारी राजधानी भी है तो दिल्ली घूमने जाया जाए. ஸோ டெல்லி வந்து நம்மளோட கேபிட்டல் கூட. ஸோ அதனால நம்ம டெல்லியே நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. यह सब सोचकर पिता ने ट्रेन के टिकट रिजर्व करा लिए. ஸோ இதெல்லாம் நினைச்சு அப்பா வந்து ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாரு. गौरी ने अपनी डायरी में दिल्ली भ्रमण का वृत्तांत पूरे विस्तार से लिखा. அதில் அந்த பொண்ணு இருக்கால கௌரி, அவ தன்னோட டைரியில டெல்லி ட்ரிப்பை பத்தின எல்லா அங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இன் ஃபுல் டீட்டெயில அவ எழுதினா. ஸோ அவ டைரியில எழுதினது தான் நம்ம பார்க்க போறோம். यात्रा पर जाने से पहले दिल्ली की जानकारी लेना तथा रहने का इंतजाम करना भी जरूरी था. ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி டெல்லி பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது, அங்க ஸ்டேக்கு தங்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதும் இட்ஸ் वेरी मच एसेंशियल. पिताजी के एक मित्र ने हमें दिल्ली की जानकारी दी और कहा कि 4 दिन में दिल्ली के सभी स्थान देखना मुश्किल है, लेकिन खास जगहों को देख सकते हैं. ஸோ எங்க அப்பாவோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டெல்லியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா 4 daysல டெல்லியில உள்ள எல்லா பிளேசஸும் பார்க்கறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸை வி கேன் சி அப்படின்னு சொன்னாரு. उनका कहना था कि दिल्ली इतना बड़ा शहर है कि उसको आराम से देखने के लिए कम से कम 10 दिनों का समय चाहिए. ஸோ அவர் என்ன சொன்னார்னா டெல்லி வந்து இட்ஸ் வெரி பிக் சிட்டி, என்னன்னா அதை லிஷரா பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் 10 days ஆவது டைம் எடுக்கும். उन्होंने हमारे लिए एक होटल में रहने का इंतजाम भी करा दिया. ஸோ அவர் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரே வந்து நாங்க தங்குறதுக்காக ஹோட்டல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டாரு. हम सब ने अपना अपना सामान बैग में रख लिया. நாங்க எல்லாரும் அவங்கவுங்க திங்ஸை பேக்ல வச்சோம். मम्मी पापा ने अन्य जरूरी सामान भी एक सूटकेस में रख लिया. अम्मा अपा अदर एसेंशियल थिंग्स और सूटकेस ले बचांगे. सामान इस प्रकार पैक किया गया था कि सभी अपना अपना सामान खुद उठा सके. We packed the things in such a way that
one can lift the things once themselves. So அவங்களே அவங்கவங்க திங்ஸை தூக்குற மாதிரி வச்சுக்கிட்டோம். सुबह करीब 8 बजे हम सब दिल्ली पहुंच गए. मॉर्निंग अराउंड 8 o'clock नांगा दिल्ली रीच आनो. स्टेशन से हम सीधे होटल गए. सो स्टेशन लेंदे डायरेक्ट होटल போயிட்டோம். पिताजी के मित्र और उनकी पत्नी भी हमसे मिलने होटल में आए. அப்பாவோட ஃப்ரெண்டும் அவங்களோட வைஃபும் எங்களை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாங்க. उन्होंने बताया कि दिल्ली में मेट्रो से घूमना ठीक रहेगा और जहां मेट्रो उपलब्ध ना हो वहां टैक्सी कर ले. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் சுற்றி பார்க்கறதுக்கு மெட்ரோ வில் பி கரெக்ட். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் போகலாம். அதுக்கப்புறம் எங்கே மெட்ரோ வந்து இட்ஸ் நாட் அவைலபிளோ அந்த இடத்துல டாக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. मेट्रो से घूमने की उत्सुकता हम सभी बच्चों में पहले से ही थी. ஸோ மெட்ரோ ட்ரெயினில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கியூரியாசிட்டி அந்த ஆங்ஸைட்டி வந்து எங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே ஆல்ரெடி இட் வாஸ் தேர். पहले दिन हमने लक्ष्मी नगर से रोहिणी तक की यात्रा मेट्रो से की. ஸோ ஃபர்ஸ்ட் டே எங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் லக்ஷ்மி நகர்லேருந்து ரோஹிணி வரைக்கும் இது பிளேஸு. ஸோ அது வரைக்கும் உள்ள ட்ராவல் வந்து வி டிட் இன் मेट्रो ट्रेन. उसके बाद टैक्सी से हम लाल किला देखने गए जो लाल पत्थर से बना हुआ है. அதுக்கப்புறம் டாக்ஸியில் வந்து நாங்கள் ரெட் ஃபோர்ட் பார்க்கறதுக்காக போனோம். ஸோ இட் வாஸ் மேட் அப் ஆஃப் red stones. Red fort was made up of red stones. लाल किला शाहजहां ने बनवाया था. Red fort was built by शाहजहां, मुगल एम्परर இருக்கார்ல அவர். उस समय शाहजहानाबाद जो बाद में दिल्ली के नाम से जाना गया भारत का केंद्र बिंदु होने के कारण मुगल साम्राज्य की राजधानी था. ஸோ அந்த சமயத்தில் வந்து அதாவது முகல் பீரியட் அப்போ டில்லின்னு இப்போ தான் பேர் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் இட் வாஸ் கால்டு ஷாஜஹானாபாத். ஸோ இப்போ அலகாபாத் ஹைதராபாத் மாதிரி இது ஷாஜஹானாபாத். ப்ரீவியஸ் நேம் ஆஃப் டெல்லி வாஸ் ஷாஜஹானாபாத். அது வந்து இந்தியாவோட சென்ட்ரல் பாயிண்ட் மையப்புள்ளியாக இருந்ததன் காரணமாக முகல் எம்பையரோட கேபிட்டலாகவும் இருந்தது. किले का निर्माण उस्ताद अहमद द्वारा 1639 में शुरू हुआ और 1648 तक जारी रहा. फोर्ट का कंस्ट्रक्शन वाज डन बाय उस्ताद अहमद. He started around 1639 and it continued till 1648. यह एक बहुत भव्य किला है. This is a very grand fort. इसी किले के अंदर बाजार भी बना हुआ है. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் கூட இருக்கு. सभी पर्यटक इस बाजार से तरह तरह के सामान खरीदते हैं. ஸோ எல்லா டூரிஸ்டும் இந்த மார்க்கெட்ல விதவிதமான பொருட்கள்லாம் வாங்குறாங்க. हमने भी इस बार बाजार से थोड़ा सामान खरीदा. நாங்களும் இந்த முறை அந்த மார்க்கெட்ல கொஞ்சம் சாமான் திங்ஸ்லாம் வாங்கினோம். इस किले को देखने में हमें 5 घंटे लग गए क्योंकि यह एक विशाल किला है. இந்த ஃபோர்ட்டை பார்க்கறதுக்கு எங்களுக்கு it took 5 hours. ஏன்னா இது இட்ஸ் a very huge ரொம்ப பெரிய கோட்டை அதனால. लाल किला देखने के बाद हम सब कुतुब मीनार देखने गए. रेड फोर्ट பார்த்த பிறகு நாங்க குதுப் மினார் பார்க்கிறதுக்கு போனோம். कुतुब मीनार एक बहुत ऊंची मीनार है. कुतुब मीनार इज अ वेरी टॉल टावर. इसकी ऊंचाई 73 मीटर और व्यास 15 मीटर है जो ऊपर जाकर शिखर पर 2.7 मीटर हो जाता है. இதனுடைய ஹைட் வந்து 73 மீட்டர், அதோட டயாமீட்டர் வந்து 15 மீட்டர். கீழே மேலே போக போக நேரோ ஆகிட்டே போகிறதுனால அட் த பீக் இதோட டயாமீட்டர் வந்து 2.7 மீட்டர். इसमें 379 सीढ़ियां हैं. இதில் 379 ஸ்டெப்ஸ் இருக்கு. इस मीनार का निर्माण कार्य दिल्ली सल्तनत के प्रथम शासक कुतुबुद्दीन ऐबक ने करवाया और इल्तुतमिश ने इसकी 3 मंजिलों को बढ़ाया. இந்த டவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தில்லி சுல்தானேட்டோட ஃபர்ஸ்ட் ரூலர் குதுப்புதீன் ஐபக் அவர் தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இல்துமிஷ் வந்து நெக்ஸ்ட் 3 ஸ்டோரிஸ் வந்து அவர் பில்ட் பண்ணார் அவர் பீரியட்ல. बाद में फिरोज शाह तुगलक ने इसकी 5वीं और अंतिम मंजिल बनवाई थी. लेटर ऑन फिरोज शाह तुगलक வந்து இதனுடைய 5th and லாஸ்ட் ஸ்டோரி அவர் பீரியட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. यह मीनार लाल बलुआ पत्थर से बनी हुई है. இந்த टवर வந்து is made up of red sandstone. इसकी दीवारों पर बेलोंग की कारीगरी की हुई है तथा कुरान की आयतें भी लिखी हुई है. இதனுடைய வால்ஸ்லாம் நல்ல நுண்ணிப்பான லேஸ்ட் ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் ஆகப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் ஹோலி புக் குரானோட வேர்சஸ்லாம் இந்த வால்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. इस एक दिन में हमने ये दो ऐतिहासिक स्थल देखे और फिर होटल वापस आकर आराम किया. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேல ஒரு நாளில் நாங்கள் 2 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது ரெட் ஃபோர்ட்டும் குதுப்பினாரும் பார்த்தோம். பிறகு ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். अगले दिन हम लोग जल्दी से तैयार हो गए क्योंकि हमें अक्षरधाम मंदिर देखने जाना था. नेक्स्ट डे நாங்க சீக்கிரமே ரெடி ஆயிட்டோம், ஏன்னா அக்ஷர்தாம் டெம்பிள் பார்க்கறதா இருந்துச்சு. यह बहुत विशाल तथा भव्य मंदिर है. இது ரொம்ப ஹியூஜ் அண்ட் கிராண்ட் டெம்பிள். 26 दिसंबर 2007 को अक्षरधाम मंदिर का नाम इसकी विशालता के लिए गिनेस बुक ऑफ वर्ल्ड रिकॉर्ड में शामिल किया गया. On 26 December 2007, अक्षरधाम टेम्पल उடைய நேம் வந்து was included in Guinness Book of World Record for its hugeness. यहाँ एक बहुत सुंदर बाग है और उसमें कांसे की बनी हुई मूर्तियां हैं जो हमारे देश की कुछ महान महिलाओं व पुरुषों को श्रद्धांजलि देती हुई नजर आती हैं. இங்க வந்து ஒரு அழகான ரொம்ப பெரிய கார்டன் இருக்கு. அதுல வந்து நிறைய பிரான்ஸால ஆகப்பட்ட ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு. we can see the bronze statues. அதெல்லாம் nothing but நம்ம கண்ட்ரியோட கிரேட் மென் அண்ட் விமென்க்கெல்லாம் ट्रिब्यूट கொடுக்கிற மாதிரி விதமான ஸ்டாச்சூஸ்லாம். इस मंदिर के 4 मुख्य द्वार हैं. இந்த டெம்பிள்ல 4 मेन गेट्स இருக்கு. पहला द्वार दश द्वार कहलाता है जो दसों दिशाओं का और वैदिक शुभकामनाओं का प्रतीक माना जाता है. फर्स्ट गेट इज कॉल्ड दक्ष द्वार. ஏன்னா it symbolizes, it is considered as like 10 டைரக்ஷன்ஸையும் இது சிம்பலைஸ் பண்ணுது. அப்புறம் வேதிக் குட் விஷஸையும் இது சிம்பலைஸ் பண்ணுது. दूसरा द्वार भारतीय परंपरागत शैली को दर्शाता है और इसमें भक्ति एवं उपासना के स्वरूप उपस्थित हैं. सेकेंड गेट வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல வந்து காட்டுது. அதுக்கப்புறம் பக்தி அண்ட் ஒர்க்ஷிப்பையும் நல்ல அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் காட்டுது இந்த கேட். एक्चुअली the second gate is called as भक्ति द्वार. तीसरा द्वार मयूर द्वार कहलाता है. इस द्वार में मयूर से बने भव्य तोरण और स्तंभ हैं. थर्ड गेट इज कॉल्ड पीकॉक गेट. ஏன்னா இதுல வந்து பைலன்னா ஆக்சுவலா ஒரு கிராண்ட் பைலன், ஒரு டவர் மாதிரி என்ட்ரன்ஸ் நுழைவாயில்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கு. அதுக்கப்புறம் பில்லர்ஸும் இருக்கு. எல்லாமே வந்து பீகாக் டிசைன்ஸ்லாம் இருக்கு இந்த கேட்ல எல்லாம். चौथा द्वार श्री हरि चरणाविंद कहलाता है जिसके अंदर श्री कृष्ण का भव्य मंदिर है. फोर्थ गेट इज एक्चुअली कॉल्ड वेलकम गेट. இங்க வந்து இங்க மெயினா என்ன இருக்குன்னா ஒரு மார்பிளால ஆகப்பட்ட ஃபுட் பிரிண்ட் இருக்கு, ஹோலி ஃபுட் பிரிண்ட். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய கிராண்ட் டெம்பிளும் இருக்கு. अक्षरधाम मंदिर का निर्माण भगवान स्वामी नारायण की पुण्य स्मृति में किया गया है. अक्षरधाम टेम्पल उடைய कंस्ट्रक्शन வந்து is constructed for the holy remembrance of भगवान स्वामी नारायण और the main god. यह मंदिर करीब 1 एकड़ भूमि पर बना हुआ है. இந்த டெம்பிள் வந்து 1 ஏக்கர் லேண்ட்ல இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. इसमें तरह तरह की कलाकृतियां और नक्काशियां बनी हुई हैं तथा छतों पर हुई कारीगरी बहुत सुंदर दिखती है. இந்த டெம்பிள்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் கார்விங்ஸ்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூஃப்ஸ்லயும் நல்ல வேலைப்பாடு, நுணுக்கமான வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. इसमें 3 हॉल हैं. இதுல 3 हॉल्स இருக்கு. पहला जिसमें स्वामी नारायण के जीवन चरित्र की झांकियां हैं. सो फर्स्ट हॉல்ல சுவாமி நாராயண் இருக்கார்ல, அவருடைய பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறை வந்து காட்டும் விதமா நல்ல எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க फर्स्ट हॉलல. दूसरे हॉल में स्वामी जी के जीवन चरित्र का वर्णन है जो प्रोजेक्टर के द्वारा सिनेमा शो के रूप में दिखाया जाता है. सेकंड हॉलலயும் அதே சுவாமி நாராயணனுடைய பயோகிராஃபிலாம் இருக்கு. ஆனா எப்படி இதுல பயோகிராஃபி காணப்பட்டிருக்குன்னா ஒரு சினிமா ஷோ மாதிரி நல்ல சீட் எல்லாம் வச்சு ப்ரொஜெக்டர் வழியா அவங்க ஷோ மாதிரி காட்டியிருக்காங்க அவரோட வாழ்க்கை வரலாறு. तीसरे हॉल में कृत्रिम नौका विहार के द्वारा कई पौराणिक कथाओं का वर्णन
तथा अनेक विद्वानों एवं महापुरुषों की झांकियां दिखाई जाती हैं. So third hall ஒரு artificial boat ride உள்ளேயே போட் ரைடு போற மாதிரி செஞ்சிருக்காங்க. அது வழியா நம்ம என்ன பார்த்துட்டே போலாம்னா அந்த ரைடுல நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸ்காலர்ஸ் அண்ட் கிரேட் மென்னோட எக்ஸிபிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். हम सबको यह बहुत अच्छा लगा. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. तीनों हॉल देखने के बाद हम सब ने मंदिर में प्रवेश किया. இந்த மூணு ஹால்ஸும் நாங்க பார்த்துட்டு இப்பதான் எல்லாரும் டெம்பிள்குள்ள என்ட்ரானோம். यहाँ बीच में स्वामी नारायण की मूर्ति बनी है और उसके चारों तरफ सभी देवी देवताओं की मूर्तियां विराजमान है. ஸோ இங்கே இந்த மிடில் சுவாமி நாராயண் மெயின் காட் இருக்கார்ல அவரோட ஸ்டாச்சு பெருசாக இருக்கும். ஸோ அது இருக்கு. அது சுற்றி வந்து நாலாபுரமும் மற்ற காட் அண்ட் காடஸோட ஸ்டாச்சுலாம் அமைக்கப்பட்டிருக்கு. मंदिर से बाहर निकलकर हमने देखा कि उसके चारों तरफ हाथी की अनेक प्रकार की कलाकृतियां बनी हुई हैं जो पौराणिक कथाओं को दर्शाती हैं. ஸோ டெம்பிள் விட்டு வெளியில வந்த பிறகு நாங்க பார்த்தோம் என்னன்னா அதோட நாலாபுரமும் எலிஃபென்ட்ஸ் வச்சே நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எலிஃபென்ட் வச்சு நல்ல மெத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் டெபிக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. யக் சப் தேக்தே தேக்தே ஷாம் ஹோ கயி. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. तब हमने म्यूजिकल वाटर शो को देखने के लिए स्थान ग्रहण कर लिया. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் மியூசிக்கல் வாட்டர் ஷோ அது குறிப்பிட்ட டைமிங்ஸில் தான் அந்த ஷோ நடக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் இடம் பிடிச்சிட்டோம். वाटर शो बहुत सुंदर और अद्भुत था जिसे देखकर हमें बहुत आनंद आया. அந்த மியூசிக்கல் வாட்டர் ஷோ வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங். அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. मंदिर परिसर में भोजनालय भी है जहां हमने शुद्ध शाकाहारी खिचड़ी ब्रेड सैंडविच आदि खाए. அந்த டெம்பிள் ப்ரெமிசஸ்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. அங்கே நாங்கள் பியூர் வெஜிடேரியன் கிச்சடி அதுக்கப்புறம் பிரெட் சாண்ட்விச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். இஸ் மந்திர் கோ தேக்னே மே ஹமாரா பூரா தின் பீத் கயா. ஸோ அந்த ஃபுல் டே செகண்ட் டே ஃபுல்லாகவே இந்த டெம்பிள் பார்க்கறதுக்கே ஃபுல் டே சரியாயிடுச்சு. होटल में वापस आकर हम सब ने आराम किया. सो होटल रिटर्न आइट नांगे எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தோம். तीसरे दिन हमने लाजपत नगर जाकर कपड़े और कुछ अन्य सामान खरीदा. थर्ड डे நாங்க லாஜ்பத் நகர் அது வந்து ஜஸ்ட் ஷாப்பிங் பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டு க்ளோத்ஸ் அப்புறம் ஃபியூ அதர் திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். उसके बाद चांदनी चौक जाकर पराठे वाली गली में वहाँ के மஷூர் பராட்டே காயே. அதுக்கப்புறம் இந்த ஃபேமஸ் சாந்தினி சவுக் ஏரியா அங்கே போயிட்டு பராட்டே வாலி ஸ்ட்ரீட்னே ஒன்று இருக்கு. ஸோ அங்கே போய் நல்ல ஃபேமஸ் பராட்டாலாம் நாங்கள் சாப்பிட்டோம். फिर हम सब कनॉट प्लेस गए और वहाँ हमने मार्केट की साज सज्जा को सराहा तथा बहुत मजे किए. நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாரும் கனவுட் பிளேஸ் போனோம். அதுவும் ஷாப்பிங் ரீஜன் தான். அங்கே வந்து ஒரு மார்க்கெட்டோட அங்கே மார்க்கெட்லாம் இருந்தது. நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ வி ஹேட் ஸோ மச் ஃபன். वहाँ से हम सब गोल मार्केट भी गए जहाँ हम सब ने बहुत सामान खरीदा. அங்கேருந்து நாங்கள் கோல் மார்க்கெட் போனோம். அங்கே வந்து நாங்கள் எல்லாரும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கினோம். उस दिन हम इतने थक गए कि वापस होटल आ गए और आराम किया. நாங்கள் அன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். திரும்ப வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ தேர்ட் டே ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் ஆயிடுச்சு. டெல்லியில் உள்ள ஃபேமஸ் ஷாப்பிங் பிளேசஸ் லாஜ்பத் நகர், சாந்தினி சவுக்கு, அப்புறம் கனவுட் பிளேஸ், கோல் மார்க்கெட் இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் போனோம் நாங்கள். चौथे दिन हम सब जल्दी जल्दी तैयार होकर प्रसिद्ध इस्कॉन मंदिर देखने गए. फोर्थ डे நாங்கள் எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஃபேமஸ் இஸ்கான் டெம்பிள் பார்க்கறதுக்கு போனோம். यह मंदिर भी बहुत सुंदर है. இந்த டெம்பிள் கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. इस्कॉन मंदिर को अंतर्राष्ट्रीय सोसाइटी फॉर कृष्णा कॉन्शियसनेस के द्वारा स्थापित किया गया है. இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து was established by the organization called International Society for Krishna Consciousness. यह बहुत सुंदर इमारत है जिसमें राधा कृष्ण की बहुत मनमोहक मूर्तियां बनी हुई हैं. இது ரொம்ப அழகான ஒரு பில்டிங். இங்க வந்து கிருஷ்ணர் அப்புறம் ராதாவுடைய அழகான ஸ்டாச்சூஸ் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இசை தேக்கர் மன்கோ பகுத் சாந்தி மிலி. இதை பார்த்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைச்சது. फिर हम लोटस मंदिर गए. அதுக்கப்புறம் நாங்க லோட்டஸ் டெம்பிள் போனோம்.
इस मंदिर का निर्माण सन 1986 में किया गया था. இந்த temple வந்து was constructed in 1986. इस मंदिर में एक भी मूर्ति नहीं है और ना ही कोई पूजा पाठ होता है. இந்த டெம்பிள்ல வந்து எந்த ஒரு ஸ்டாச்சுவுமே இல்லை, சிலையே கிடையாது. அப்புறம் ஸோ உருவ வழிபாடு எதுவுமே இல்லாதனால ஸோ எந்த ஒரு பூஜை புரஸ்காரமும் கிடையாது, அபிஷேகம் அந்த மாதிரி வர்ஷிப் எல்லாம் இங்க எதுவுமே இல்லைங்க. इस मंदिर में कोई भी अपने धर्म के अनुसार प्रार्थना या ध्यान कर सकता है. ஸோ இந்த டெம்பிள்ல வந்து யார் வேணா அவங்கவுங்க ரிலீஜன் ஏத்த மாதிரி according to their religion they can do prayer or meditation. लोटस मंदिर बहुत ही सुंदर और भव्य है. लोटस टेम्पल इज वेरी ब्यूटीफुल एंड ग्रैंड. यहाँ घास का एक बहुत बड़ा मैदान है जिसके बीच सफेद संगमरमर से बने विशाल भवन के ऊपर एक बहुत ही बड़ा और सुंदर गुंबद है. इसके चारों तरफ छोटे छोटे 9 तालाब बने हुए हैं. ஸோ இங்கே வந்து லோட்டஸ் டெம்பிளில் ஒரு பெரிய மைதானம் இருக்கு. அதில் நடுவில் வந்து ஒயிட் மார்பிளான ஆகப்பட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு மேலே பெரிய அழகான ஒரு டோம் இருக்கு. ஸோ அந்த பில்டிங்ஸ்க்கு நாலாபுறமும் குட்டி குட்டியா 9 பாண்ட்ஸ் இருக்கு, குளம் 9 பாண்ட்ஸ் இருக்கு. यहाँ पुस्तकों का एक बहुत बड़ा संग्रहालय भी है. सो इंगे बुक्स म्यूजियम கூட ஒன்னு இருக்கு. हमने वहां से पुस्तकें भी खरीदी. நாங்க அங்க இருந்து புக்ஸ் கூட வாங்கனோம். उसके बाद हम सब होटल आ गए क्योंकि अगले दिन सुबह ट्रेन से हमें भोपाल लौटना था. அதுக்கப்புறம் நாங்க ஹோட்டல் வந்து திரும்ப வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு ட்ரெயின் போபாலுக்கு நாங்க திரும்ப போனோம். எங்க ஊர் வந்து போபால் தானே, ஸோ அங்க நாங்க திரும்ப போனோம். होटल आकर हमने सारा सामान ठीक से पैक किया तथा खाना खाकर आराम किया. होटल திரும்ப வந்துட்டு நாங்க எல்லா திங்ஸும் கரெக்டா பேக் பண்ணிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம். हम सबने दिल्ली में बहुत कुछ देखा लेकिन पूरी दिल्ली नहीं घूम सके. நாங்க டெல்லியில நிறைய இடத்த நாங்க பார்த்தோம், ஆனா ஃபுல் டெல்லியே எங்களால சுத்தி பார்க்க முடியல. हमारे पास समय की कमी थी. எங்க கிட்ட டைம் கம்மியா இருந்துச்சு. इस प्रकार हमने दिल्ली की यात्रा पूरी की. இது மாதிரி நாங்க டெல்லி டிராவல் கம்ப்ளீட் பண்ணோம். यह यात्रा हमारे लिए बहुत ही आनंददायक और ज्ञानवर्धक रही. இந்த டிராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாவும் என்லைட்டனிங்காவும் இருந்துச்சு. हमने सीखा what we have learnt in this lesson. यात्रा पर जाने से पहले उस स्थान की पूरी जानकारी लेनी चाहिए. ஒரு ட்ரிப் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளேஸை பத்தின இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா நம்ம கேதர் பண்ணணும். जहां भी हम जाते हैं वहां के लोग क्या कहते हैं, उनका रहन सहन क्या है, सबकी जानकारी एक विवरण के रूप में लिखकर रखनी चाहिए. ஸோ நம்ம எங்க போறோமோ அந்த இடத்தோட மக்கள் வந்து என்ன சாப்பிடுவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நல்லா வந்து விவரமா எழுதி வச்சுக்கணும். यात्रा करते हुए हम विभिन्न लोगों से मिलते हैं. ट्रैवल பண்ணும்போது நம்ம डिफरेंट टाइप्स ऑफ पीपल நம்ம மீட் பண்ணுவோம். इससे हमारे अनुभव और ज्ञान में वृद्धि होती है. ஸோ இதனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. यात्रा करने से नीरसता भी दूर होती है. ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம மொனோட்டனஸாக தினமும் லைஃப்பில் ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்கிறோம்ல, அந்த மொனோட்டனஸ்னஸ் கூட தூர விலகி போயிடும். தேங்க்யூ.